ரொம்ப நாளா யூஸ் பண்ணாமலே வச்சிருக்கிற ஒரு கிரெடிட் கார்டை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? இந்த வீடியோ பார்த்துட்டு அப்புறமா டிசைட் பண்ணுங்க. சோ நீங்க யூஸ் பண்ணாம வச்சிருக்கேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க கிரெடிட் கார்டு ஜஸ்ட் ஒரு பிளாஸ்டிக் மட்டும் கிடையாது. அதுக்கு ரொம்ப முக்கியமான வேல்யூ இருக்கு. உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா? அதுக்கு 15% வரைக்கும் உங்களுடைய கிரெடிட் கார்டோட ஹிஸ்டரி கான்ட்ரிபியூட் பண்ணும். ஸோ 10 வருஷத்துக்கு மேல ஒரு கிரெடிட் கார்டை நீங்க ஓப்பனா வச்சிருக்கீங்க அப்படிங்கும்போது உங்களுடைய ஹிஸ்டரி பில்டப் ஆகிறதுக்கு அது ரொம்பவே உதவும். இந்த கிரெடிட் ஹிஸ்டரியை எதுக்கு பில்டப் பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு லோன்ஸ் வாங்கணும் இல்ல புது கிரெடிட் கார்ட்ஸ் வாங்கணும் அப்படின்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்ல காம்படிட்டிவான ரேட்ஸை அது பெற்று தரும். கிரெடிட் யூட்டிலைசேஷன் ரேஷியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு. ஸோ உங்களுக்கு கிரெடிட் லிமிட் எவ்வளவு இருக்கு, அதுக்கு நீங்க எவ்வளவு யூஸ் பண்றீங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. அந்த கிரெடிட் யூட்டிலைசேஷன் ரேஷியோ ரொம்ப கம்மியா இருக்குது அப்படின்னா அது ஒரு நல்ல அறிகுறி. பட் நீங்க கிரெடிட் கார்டை க்ளோஸ் பண்ணும்போது இந்த கிரெடிட் யூட்டிலைசேஷன் ரேஷியோ அதிகமாகும். ஏன்னா உங்களுடைய கிரெடிட் கார்டோட லிமிட் கம்மியா இருக்கு, பட் நீங்க செலவு பண்றது அதே அளவுல இருக்கு இல்லையா? அதனால கம்மியாகும். ஸோ இது உங்களுடைய கிரெடிட் ஹிஸ்டரியையும் உங்களுடைய கிரெடிட் ஸ்கோரையும் பாதிக்கும். அண்ட் என்னதான் நீங்க யூஸ் பண்ணாமலே ஒரு கிரெடிட் கார்டு வச்சிருக்கீங்க அப்படின்னாலும் கிரெடிட் கார்டுல மாசம் பண்ணக்கூடிய செலவுகள் மட்டுமே விஷயம் கிடையாது. அது கூட வரக்கூடிய நிறைய ஸ்பெஷல் பர்க்ஸையும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரெகுலர் செலவுகள் பண்ணாட்டியும் பரவாயில்ல, அந்த கிரெடிட் கார்டுக்குன்னு வரக்கூடிய ஸ்பெஷல் பர்க்ஸை நீங்க யூஸ் பண்ணிக்க பாருங்க. ஸோ 10 வருஷத்துக்கு மேல ஒரு கிரெடிட் கார்டை ஓப்பனா வச்சிருக்கும் போது உங்களுக்கு தேவையான ஹிஸ்டரி பில்ட் ஆகிறதுக்கு அதுக்கு டைம் கொடுக்குது. அதனால அவசரப்பட்டு எந்த ஒரு கிரெடிட் கார்டையும் க்ளோஸ் பண்ணிடாதீங்க. பட் அதே சமயம் சுத்தமா வேணாம் அப்படின்னா நீங்க தாராளமா க்ளோஸ் பண்ணலாம். இது மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க என்ன ஃபாலோ பண்ணுங்க.